ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூல பார்க்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் படம். படத்தோட நேம் அகத்தியா. இது ஒரு ஃபேண்டசி ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை விஜய் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஜீவா, அர்ஜுன் இவங்க 2 பேரும் மேஜர் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி பாண்டிச்சேரியில நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஜீவா ஒரு ஆர்ட் டைரக்டர். அவரோட ஃபர்ஸ்ட் படத்துக்காக அவர் ப்ரொடியூசரை டிபெண்ட் பண்ணாம கிட்டத்தட்ட 30 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கி ஒரு பெரிய பேய் பங்களாவை செட் போட்டு ரெடி பண்ணியிருக்காரு. ஆனா சடனா ப்ரொடியூசர் அந்த படத்தை டிராப் பண்ணிடுறாரு. ஜீவாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த சூழ்நிலையில ஜீவாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ராஷிகன்னா ஜீவாவுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அது என்னன்னா, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல மட்டும் ஃபேமஸா இருக்க ஸ்கேரி ஹவுஸ் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இங்க ட்ரை பண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜீவாவும் ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளில் செய்கிறாரு. ஆல்ரெடி பேய் பங்களா மாரி போட்டிருந்த செட்டை ஸ்கேரி ஹவுஸாக மாற்றி ரொம்ப மார்க்கெட்டிங் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்கேரி ஹவுஸ்க்கு பயங்கரமான கூட்டம் வருது. ஒரு கட்டத்தில் அந்த ஸ்கேரி ஹவுஸை பார்க்க வர லோக்கல் கவுன்சிலரோட தம்பி சடனாக காணாமல் போயிடுறாரு. இந்த பிரச்சனை பெரிய லெவலில் இஷ்யூ ஆகுது. அந்த ஸ்கேரி ஹவுஸை க்ளோஸ் பண்ணுற லெவலுக்கு பெருசாகுது. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் அகத்தியா. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் சில இடங்கள்ல நல்லா இருந்துச்சு, சில இடங்கள்ல கொஞ்சம் சுமாராக இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கெல்லாம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு, சின்ன பசங்களுக்கும் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் அங்கங்கே சின்ன சின்ன ஹாரர் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆடியன்ஸுக்கெல்லாம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. பட் மற்ற ஆடியன்ஸுக்கெல்லாம் இந்த படம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு.